everyone. Panasonic 2025 மாடல்ல நியூ ஏசி லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம பார்க்க போற மாடல் Panasonic Premium Wi-Fi Inverter Smart Split AC 7-in-1 connectable. Panasonic 65 years AC manufacturing பண்றதுல ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிராண்ட். இந்த வீடியோல இந்த ஏசியை பத்தின ஃபுல் ரிவ்யூ, இதுல இருக்க ஃபீச்சர்ஸ், வாரண்டி டீடைல்ஸ், இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம். இந்த ஏர் கண்டிஷனர் எத்தனை கெபாசிட்டிஸ்ல அவைலபிள் இருக்குன்னா 1 ton, 1.5 ton and 2 ton. இந்த Panasonic AC Amazon and Flipkart லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க ஆர்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்கா டன்னா என்னன்றது பார்க்கலாம். அப் டு 120 ஸ்கொயர் ஃபீட் ஸ்மால் சைஸ் ரூமுக்கு 1 ton AC வான கூலிங் கரெக்டா இருக்கும். 120 ல இருந்து 170 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற மீடியம் சைஸ் ரூமுக்கு 1.5 ton AC வான கூலிங் கரெக்டா இருக்கும். 170 ல இருந்து 210 ஸ்கொயர் ஃபீட் இருக்க லார்ஜ் சைஸ் ரூமுக்கு 2 ton AC கரெக்டா இருக்கும். இந்த மாடல்ல இன்வெர்டர் கம்ப்ரஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்வெர்டர் கம்ப்ரஸர் எப்படி இருக்கும்னா ஹீட் லோடுக்கு ஏற்ற மாதிரி கூலிங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சேம் டைம் எனர்ஜி சேவிங்ஸும் அதிகமா பண்ணும். கிறிஸ்டல் கிளீன் டெக்னாலஜி அண்ட் PM 0.1 ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்டர்ஸ் நம்ம ரூம் ஏர்ல இருக்க டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஃப்ரெஷ் அண்ட் குவாலிட்டி ஏரை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாடல்ல ஹையர் ஏர் ஃப்ளோ வந்து கிடைக்கும். நீங்க ஓல்டு Panasonic ஏசியை கம்பேர் பண்ணும்போது இப்போ நியூ மாடல்ல லார்ஜரான ஃபேன் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால உங்களுக்கு ஏர் ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் இன்டோர் யூனிட்லயும் அவுட்டோர் யூனிட்லயும் ஆன்டி கொரஷன் ப்ரூஃபிங் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. எதனால இந்த ஆன்டி கொரஷன் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம அவுட்டோர் யூனிட்டே வெளியே மழையில எல்லாம் வைக்கும்போது மழை தண்ணி யூனிட் மேல பட்டா யூனிட் துருப்பிடிக்காம இருக்க, யூனிட்டோட லைஃப் ஸ்பேன் அதிகமா இருக்கிறதுக்காக இந்த கோட்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த Panasonic ஏசியை உங்க மொபைல் போன்ல இருந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது பார்க்கலாம். பிளே ஸ்டோர்ல மீரா ஆப் இருக்கு, Panasonicோட அபிஷியல் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நீங்க மொபைல் போன்ல இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்க மொபைல் போன்ல இருந்து ஏசியை கண்ட்ரோல் பண்ண முடியும். வாய்ஸ் கமெண்ட் சப்போர்ட்ஸும் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஏசியில இருக்க இன்னொரு அல்டிமேட்டான ஃபீச்சர் கஸ்டம் ஸ்லீப் ப்ரொஃபைல். இந்த கஸ்டம் ஸ்லீப் ப்ரொஃபைல் ஆப்ஷன்ல ஏசி எவ்ரி ஹவருக்கும் எவ்வளவு டெம்பரேச்சர்ல ரன் ஆகணுன்றதை நீங்க ஃபர்ஸ்டே செட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏர்லி மார்னிங் டைம்ல பார்த்தீங்கன்னா கிளைமேட்டே கொஞ்சம் கூலிங்கா தான் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நீங்க ஏசியில கூலிங் கம்மியா இருக்க மாதிரி ஃபர்ஸ்டே செட் பண்ண முடியும். இதெல்லாம் எப்படி பண்றது பார்த்தீங்கன்னா நீங்க அந்த மிரா ஆப்ல இருந்து பண்ணலாம். இது வைஃபை மாடல் ஏசின்றதுனால இந்த ஏர் கண்டிஷனர்ஸை நீங்க வெளியே இருந்தே கூட உங்க மொபைல் போன்ல கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒன் டச் சர்வீஸ் அண்ட் செல்ஃப் டைனசிஸும் இருக்கு. ஏசி இன்டோர் யூனிட் அண்ட் அவுட்டோர் யூனிட் எல்லாமே ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணிருக்காங்களான்றதை நீங்க இந்த டைனசிஸ் வந்து பண்ணிக்கலாம். Panasonic 4-star ஏசிலையும் 5-star ஏசிலையும் 4-way ஸ்விங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4-way ஸ்விங் எப்படி இருக்காங்கன்னா அப்வர்ட், டவுன்வர்ட், ரைட்வர்ட், லெஃப்ட்வர்ட் இந்த 4 டைரக்ஷன்ல ஒர்க் ஆகுறதுனால ரூம் ஃபுல்லாவே கூலிங் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். Panasonic 3-star ஏசில 2-way ஸ்விங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2-way ஸ்விங் எப்படி இருக்காங்கன்னா அப்வர்ட், டவுன்வர்ட் இந்த 2 டைரக்ஷன்ல தான் ஒர்க் ஆகும். இப்போ உங்களுக்கு 4-way ஸ்விங் வேணும்னா நீங்க 4-star ஏசி அல்லது 5-star ஏசி வந்து வாங்கணும். இந்த 4-way ஸ்விங் யாருக்கெல்லாம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஏசியை ஹால்ல மாட்ட போறீங்கன்னா உங்களுக்கு 4-way ஸ்விங் வந்து தேவைப்படும். இதுவே நீங்க ஒரு ஸ்மால் சைஸ் ரூம்ல ஏசி நீங்க ஃபிக்ஸ் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு 2-way ஸ்விங்கே போதுமானது தான். 100% காப்பர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. எதனால காப்பர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, காப்பர் வந்து லோ பவர் தான் கன்சியூம் பண்ணும். காப்பரோட லைஃப் ஸ்பேன் வந்து அதிகம். ரூம் வந்து ஃபாஸ்டா கூலிங் ஆகிறதுக்காக இந்த காப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாடல்ல ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆபரேஷன் வந்து இருக்கு. ஒரு சில லொகேஷன்ல பவர் ஃபிளக்சுவேஷன் கம்மியா இருக்கும், பவர் ஃபிளக்சுவேஷன் அதிகமா இருக்கும், கரண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா போயிட்டு வந்துட்டே இருக்கும். அப்ப ப்ராடக்ட் வந்து பவர் டேமேஜ் ஆகாம இருக்க பிராண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆபரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி நீங்க ஸ்டெபிலைசர் இல்லாம கூட யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக நீங்க ஒரு நார்மல் ஸ்டெபிலைசர் வந்து யூஸ் பண்ணுங்க. எவரெஸ்ட், மைக்ரோடெக், விகார்ட் இந்த 3 பிராண்ட்ல எதனா ஒரு ஸ்டெபிலைசர் வந்து யூஸ் பண்ணுங்க. நார்மல் ஸ்டெபிலைசரோட பிரைஸ் வந்து எவ்வளவு வரும்னா 1300 ரூபாய் கிட்ட வரும். நீங்க அமேசான்ல ஏசி வாங்கும்போது எல்லா பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கிற ஸ்டெபிலைசர் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்படிங்க ஆட் டு கார்ட் பண்ணுங்க. இந்த ஏர் கண்டிஷனர் லோ நாய்ஸ்ல தான் ரன் ஆகும். பேபிஸ்லாம் தூங்குறதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனா இருக்கும். R32 ஈகோ ஃப்ரெண்ட்லியான ரெஃப்ரிஜரேஷன் கேஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்தியன் கிளைமேட் படி சம்மர் சீசன்ல எந்த அளவுக்கு ஹாட் வந்து இருந்தாலும் இந்த ஏசியால கூலிங்கா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 55 டிகிரி செல்சியஸ்ல கூலிங் வந்து ஆகும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் 7-in-1 கன்வெர்ட்டபிள் அண்ட் ட்ரூ ஏஐனா என்னன்றது பார்க்கலாம். இந்த ஏசி நீங்க 7 டிஃபரெண்ட் கூலிங் கெபாசிட்டில யூஸ் பண்ணலாம். 7-in-1 கன்வெர்ட்டபிள நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி 45% கெபாசிட்டில ரன் ஆகும். செகண்ட் ஆப்ஷன்ல 55% ரன் ஆகும். தேர்ட் ஆப்ஷன்ல 70%, ஃபோர்த் ஆப்ஷன் 80%, ஃபிஃப்த் ஆப்ஷன்ல 90%, சிக்ஸ்த் ஆப்ஷன்ல ஃபுல் கெபாசிட்டி, செவன்த் ஆப்ஷன்ல ஹை கெபாசிட்டில ரன் ஆகும். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எது கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ரூம்ல ஒரு ஆள் தான் இருக்கீங்கன்னா உங்க ஒரு ஆளுக்கு ஃபுல் ஏசி ரன் ஆக வேண்டிய தேவை வந்து இல்லை. அந்த மாதிரி டைம்ல நீங்க 7-in-1 கன்வெர்ட்டபிள்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா ஏசி 45% கெபாசிட்டில ரன் ஆகும். 45% கெபாசிட்டில ரன் ஆகும்போது 1% தேவையான கூலிங்க ஏசி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ரிமைனிங் பவர் சேவ் பண்ணும். இப்போ ஏசியை நார்மல் மோட்ல ரன் பண்ணுறதுக்கு நீங்க 7-in-1 கன்வெர்ட்டபிள்ல சிக்ஸ்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா ஏசி ஃபுல் கெபாசிட்டில ரன் ஆகும். ஃபுல் கெபாசிட்டினா 100%. மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து ஃபுல் கெபாசிட்டில தான் ஏசி யூஸ் பண்ணுவாங்க. ஹை கெபாசிட்டி ஆப்ஷன் எது கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க வீட்டில் ஃபங்க்ஷன் எதனா வச்சிருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா கெஸ்ட் வருவாங்க, அப்போ எக்ஸ்ட்ரா கூலிங் வந்து தேவைப்படும். அந்த மாதிரி டைம்ல நீங்க ஹை கெபாசிட்டி சூஸ் பண்ணும்போது ஏசி எக்ஸ்ட்ரா கூலிங்கா ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ ரூம்ல 2 பேர் இருக்கீங்கன்னா அந்த 2 பேருக்கு தேவையான கூலிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 7-in-1 கன்வெர்ட்டபிள்ல செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது 55% கெபாசிட்டில ஏசி வந்து ரன் ஆகும். இப்போ 3 பேர் இருக்கும்போது 7-in-1 கன்வெர்ட்டபிள்ல தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி 70% ரன் ஆகும். 4 பேர் இருக்கும்போது ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது 80% கெபாசிட்டில ரன் ஆகும்.
நீங்க ஏசி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ரூம் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கன்வெர்ட்டர் பஸ்ல உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கூலிங் கரெக்டா இருக்கோ அந்த ஆப்ஷன் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணலாம். இந்த கன்வெர்ட்டபிள் ஆப்ஷன்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பவர் சேவிங்ஸ் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வாரண்டி பத்தி பார்க்கலாம். Panasonic ப்ராடக்ட்க்கு 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஸருக்கு 10 இயர்ஸ் வாரண்டி, பிசிபிக்கு 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. Panasonic வாரண்டி வைஸ் சூப்பரா கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் கண்டிஷனர்ஸ் எவ்வளவு பவர் கன்சியூம் பண்ணும் அண்ட் 3 ஸ்டார் ஏசிக்கும் 5 ஸ்டார் ஏசிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பத்தி பார்க்கலாம். Panasonic 110 3 ஸ்டார் ஏசி per yearக்கு 676 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும். 110 5 ஸ்டார் ஏசி per yearக்கு 524 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும். இந்த ரெண்டு ஏசிக்கும் பவர் டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்னா 152 யூனிட்ஸ் வந்து டிஃபரன்ஸ் வரும். 110 3 ஸ்டார் ஏசியை விட 110 5 ஸ்டார் ஏசி 6000 rupees பிரைஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கும். 1.5 10 3 ஸ்டார் ஏசி per yearக்கு 977 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும் per yearக்கு. 1.5 10 5 ஸ்டார் ஏசி per yearக்கு 759 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும். இந்த ரெண்டு ஏசிக்கும் பவர் டிஃபரன்ஸ் 218 யூனிட்ஸ் வந்து டிஃபரன்ஸ் வரும். 1.5 10 3 ஸ்டார் ஏசியை விட 1.5 10 5 ஸ்டார் ஏசி 7500 rupees பிரைஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கும். இப்போ 3 ஸ்டார் ஏசி பெஸ்ட்டா 5 ஸ்டார் ஏசி பெஸ்ட்டா கேட்டா 5 ஸ்டார் ஏசி தான் பெஸ்ட். இப்போ நீங்க பட்ஜெட்ல ஏசி பார்த்துருக்கீங்கன்னா நீங்க 3 ஸ்டார் ஏசி வாங்கலாம். இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீஸ் பத்தி பார்க்கலாம். நீங்க அமேசான்ல ஏசி வாங்கின பிறகு வித்தின் 2 ஹவர்ஸ்ல இருந்து 36 ஹவர்ஸ்க்குள்ள பிராண்ட்ல இருந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டெக்னீஷியன் உங்க வீட்டுக்கு வந்து ஏசி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் 1200 rupees. இந்த அமௌண்ட் நீங்க எப்போ பே பண்ணணும்னா ஏசி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க பே பண்ணணும். சர்வீஸ் பத்தி பார்க்கும்போது Panasonic ஆல் ஓவர் இந்தியால சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து இருக்கு. Panasonic இந்தியால கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. உங்க வீட்டுக்கு ஏசி இன்ஸ்டால் பண்ண வருவாங்க இல்லையா, அவங்க கிட்ட உங்க நியர்பை லொகேஷன்ல இருக்கிற சர்வீஸ் சென்டர்ஸோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஏர் கண்டிஷனர்ல இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வைஃபை ஏசி 7-in-1 கன்வெர்ட்டபிளோட கிடைக்குது. 100% காப்பர், இண்டோர் யூனிட்லயும் அவுட்டோர் யூனிட்லயும் ப்ளூ ஃபின் கோட்டிங், பிசிபிக்கு 5 இயர்ஸ் வாரண்டி, கம்ப்ரஸருக்கு 10 இயர்ஸ் வாரண்டி உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த கஸ்டம் ஸ்லீப் ப்ரொஃபைல் ஆப்ஷன் பாத்தீங்களா, இந்த ஒரு ஆப்ஷன் மற்ற ஏசி பிராண்ட்ஸ்லாம் இருக்காது. உங்களுக்கு Panasonic ஏசில தான் கிடைக்கும். HEC ஹை கெப்பாசிட்டி அண்ட் ஆப் கண்ட்ரோல், மீரா ஆப் கண்ட்ரோலும் நீங்க பண்ணலாம். ஹையர் ஏர் ஃப்ளோ, இண்டோர் யூனிட்ல ஃபேனோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணதுனால உங்களுக்கு ஏர் த்ரோ நல்லா கிடைக்கும். உங்க ரூமும் ஃபாஸ்டா கூலிங் ஆகும். இதெல்லாமே இந்த ஏசியோட ப்ரோஸ். இந்த ஏசியோட கான்ஸ் பார்க்கும்போது நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தா அந்த ஸ்விங் தாங்க. 4 ஸ்டார் 5 ஸ்டார் ஏசில 4 வே ஸ்விங் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டார் ஏசில 2 வே ஸ்விங் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஸ்டார் ஏசிலையும் 4 வே ஸ்விங் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். பிரைஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஏசியோட ஸ்டார்டிங் பிரைஸ் 32,000. இந்த ஏர் கண்டிஷனர்ல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்துரும். ஓவராலா இந்த ஏர் கண்டிஷனர் வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட் தான். நீங்க லாங் டைமா யூஸ் பண்ற அளவுக்கு இந்த ப்ராடக்ட் குவாலிட்டி அண்ட் ப்ராடக்ட் லைஃப் ஸ்பேன் வந்து இருக்கும். Panasonic ஏசி